அடுத்து இதே இந்த செல்ஃபிஷா செல்ஃப்லெஸ்ஸான்னு போறப்போ இன்னொரு காமன் டிஸ்கஷன் உள்ள வர்றது வந்து டிராயிங் பவுண்டரிஸ். கரெக்டா அந்த பவுண்டரிஸ் நம்ம டிரா பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அடுத்து வருது. அப்போ வாட் இஸ் த டிராயிங் பவுண்டரிஸ் ஆர் வாட் இஸ் டிராயிங் பவுண்டரிஸ் மீனிங்ஃபுல்லி? இதுதான் என் பவுண்டரி, இது அந்த பவுண்டரி டிரா பண்றதுங்கிறத, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வேகா கேட்பாங்க ஹவு டு டிரா அ பவுண்டரி, வாட் இஸ் தட் பவுண்டரி அப்படிங்கிறது. ஸோ நவ் வாட் இஸ் தட் பவுண்டரி, எதை நம்ம பவுண்டரின்னு டிஸ்கிரைப் பண்றோம்ல, அந்த பவுண்டரி வந்து நம்ம எப்படி வந்து டிரா பண்றோம் நமக்கு, அதை பத்தி உங்க வியூஸ். இப்போ நம்ம பவுண்டரிஸ்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட ஆசைகளை வச்சுதான் பவுண்டரிஸ்னு டிரா பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு செல்ஃபிஷான சொசைட்டில நம்ம ஆசைகள், நம்ம இமோஷன்ஸை வச்சுதான் நம்ம வந்து பவுண்டரிஸ். நீ பேசினது எனக்கு பிடிக்கல, அப்போ அதுதான் பவுண்டரி, இதுதான் உன் லிமிட். நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸை வச்சு ஒரு பவுண்டரிஸ்னு டிரா பண்ணும்போது அது வந்து எப்படி ஒரு கைட்டை வந்து அந்த த்ரெட் வந்து மேல இருக்கிறதுக்கு உதவுறது அந்த த்ரெட்டோ, அந்த மாதிரி நம்மள மேல இருக்கிறதுக்கு அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் உதவும். ஸோ நம்ம வரைகிற பவுண்டரிஸ்ங்கிறது நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் பேஸ்டா இருக்கணுமே தவிர நம்ம டிசையர்ஸ் எமோஷன்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடாது. எதையெல்லாம் நான் பண்ண மாட்டேனோ அதை இன்னொருத்தரை நம்மளுக்கு பண்றதுக்கு அனுமதிக்காமல் இருப்பதும், எதை மற்றவங்க நம்மளுக்கு பண்றதை நான் அனுமதிக்க மாட்டேனோ அதையெல்லாம் நான் மற்றவங்களுக்கு பண்ணாம இருக்கிறதும், இந்த ரெண்டு தான் என்னை பொறுத்து மீனிங்ஃபுல் பவுண்டரிஸ். ஓகே ஓகே.